வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் சாலினி. வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் ஹேமண்ட் சரோன். உலகின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவான ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் சமீபத்தில் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது. பதக்கப்பட்டியலில் அமெரிக்கா முதலிடம் பிடித்தது. மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா ஒலிம்பிக் போட்டி இன்று தொடங்குகிறது. இஸ்ரேலில் இருந்து 200 பேரை பணைய கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் கடத்தி சென்றது. ஹமாஸ் ஆயுத குழுவினரால் கடத்தப்பட்ட பணைய கைதியை இஸ்ரேல் பாதுகாப்பு படை அதிரடியாக மீட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில அலுவலக செயலர் தமிழ்மதி, தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் எங்கள் கட்சி கொடியிலும் தேர்தல் சின்னமாகவும் யானையை பயன்படுத்தி வருகிறோம். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் எந்த பதிலும் நடவடிக்கையும் எடுக்காமல் விஜய் உள்ளார். இதற்கிடையில் விஜய் கட்சியின் கொடி திருப்பூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் பதிவு செய்யப்பட்ட எங்கள் இயக்கமான வெள்ளாளர் முன்னேற்றக் கழகத்தின் கொடி போலவே இருக்கிறது. அதனால் விஜய் தன் கட்சி கொடியை மாற்றிக்கொள்ள வேண்டும், இல்லையேல் வழக்கு தொடர்ந்து உரிமையை நிலைநிறுத்துவேன் என அக்கழகத்தின் மாநில தலைவர் அண்ணா சரவணன் அறிவித்திருக்கிறார். நாடு முழுவதும் பாஸ்போர்ட் சேவை இணையதள தொழில்நுட்ப பராமரிப்பு பணி காரணமாக வருகிற 30ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் மதுரை மண்டலத்துக்கு உள்பட்ட பகுதிகளில் அனைத்து விதமான பாஸ்போர்ட் சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது. போதைப் பொருள் மற்றும் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு கள்ளக்குறிச்சியில் நடத்தப்பட உள்ளது. நாடு முழுதும் மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிக்கப்பட வேண்டும். போதைப் பொருட்கள் புழக்கத்தை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று இம்மாநாட்டில் வலியுறுத்தப்படும் என தெரிவித்தார். கடலில் மூழ்கி மாயமான 2 மீனவர்களை தேடி கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்கவும், மீட்கப்பட்ட 2 மீனவர்களை ராமேஸ்வரம் அழைத்து வரவும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர்.